ஸ்ரீராமஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ வரவரமுனையே நமஹ. அடியேன் பா. சுந்தரராஜன், மும்பை, இந்தியா. செய்யும் சிறிய விண்ணப்பம். ஸ்ரீ ஆண்டாள் மேல் உள்ள ஈடுபாட்டினால் சில கீர்த்தனைகளை சமர்ப்பித்து அதை பெரியோர்கள் முன் பாடி மகிழ்ந்து அவர்களுடைய ஆசிகளை பெற்றுள்ளேன். அதே போல அந்த பாடல்களை ஒரு புத்தகமாக வெளியிட்டுள்ளேன். என் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சிகளை பிறருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். நமது குழந்தைகளும் நமது சம்பிரதாயத்தில் பற்று உள்ளவர்களும் ஆண்டாளின் சுயசரிதையை கேட்டு மகிழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த சிறு முயற்சியை தொடங்குகிறேன். இது ஆண்டாள் திரு அவதாரம். நான் இயற்றிய பாடல்களுடன் ஒரு சங்கீத உபன்யாசமாக இதை தொடர்கிறேன். யாவரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். குற்றம் நீக்கி குறை நீக்கி நிறைய எடுத்துக்கொண்டு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடங்குகிறேன். ஸ்ரீசைலேஷ தயாபாத்ரம் தீபக்த்யாதிகுணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரம். பெரியோர்களே, ஆண்டாள் மேல் ஒரு கீர்த்தனையுடன் எனது சங்கீத உபன்யாசத்தை தொடங்குகிறேன். அனுதினம் துதிப்போமே ஆண்டாளை, அனுதினம் துதிப்போமே ஆண்டாளை, திருப்பாவை நாச்சியாரை, புதுவை பூங்கோதையை, அனுதினம் துதிப்போமே ஆண்டாளை, திருப்பாவை நாச்சியாரை, புதுவை பூங்கோதையை, அனுதினம் துதிப்போமே. திருத்துழாய் செடியடியில் சீதை போல மண்ணில் வந்தாள், திருத்துழாய் செடியடியில் சீதை போல மண்ணில் வந்தாள், தித்திக்கும் தமிழ் பாவை திருமொழியும் தானும் தந்தாள். திருத்துழாய் செடியடியில் சீதை போல மண்ணில் வந்தாள், சித்திக்கும் தமிழ் பாவை திருமொழியும் தந்தவளை, அனுதினம் துதிப்போமே ஆண்டாளை, திருப்பாவை நாச்சியாரை, புதுவை பூங்கோதையை, அனுதினம் துதிப்போமே. மாலைதனை சூடி திருமாலனு கம்மாலை தந்து, சோலை குயில் விழி கொண்டு சுந்தர தோழனை கண்டே, மாலைதனை சூடி திருமாலனு கம்மாலை தந்து, சோலை குயில் விழி கொண்டு சுந்தர தோழனை கண்டு, மன்மதனை வேண்டி நின்று மன்னவரை மறந்திருந்து, மன்மதனை வேண்டி நின்று மன்னவரை மறந்திருந்து, மாலிரும் சாலை வளர் மாதவனின் மனம் கவர்ந்தாள்,
அன்னவயல் புதுவை ஆண்டாள். ஆண்டாள் மன்மதனை வேண்டி நின்று மன்னவரை மறந்திருந்து மாலிருஞ்சாலை வளர் மாதவனின் மனம் கவர்ந்தாளை அனுதினம் துதிப்பாவே. ஆண்டாளை திருப்பாவை நாச்சியாரை புதுவை பூங்கோதையை அனுதினம் துதிப்பாவே. ஆயர்பாடியிலே ஆட்சியர் போல் கோலம் கொண்டு திருப்பாவை நோன்பு நோற்று தினம் தினமும் துதிப்பாடி. ஆயர்பாடியிலே ஆட்சியர் போல் கோலம் கொண்டு திருப்பாவை நோன்பு நோற்று தினம் தினமும் துதிப்பாடி. கார்மேக வண்ணனை கைப்பிடித்த கனவு கண்டு கார்மேக வண்ணனை கைப்பிடித்த கனவு கண்டு காலமெல்லாம் காத்திருந்து கண்ணனது கரம் பிடித்தாள் அன்னவயல் புதுவை ஆண்டாள். ஆண்டாள் கார்மேக வண்ணனை கைப்பிடித்த கனவு கண்டு காலமெல்லாம் காத்திருந்து கண்ணனது கரம் பிடித்தாளை அனுதினம் துதிப்பாமே. ஆண்டாளே திருப்பாவை நாச்சியாரை புதுவை பூங்கோதையை அனுதினம் துதிப்பாமே.